கலியுகத்தில் மக்களை கடைத்தேற்றுவதற்காகவே கடவுளரின் சக்தி பிரவேசத்தில் அவதரித்தவர்கள்தான் சித்தர்கள். ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு தனித்துவம் கொண்டவர். அந்தந்த கடவுளின் அம்சமாகவே பிறந்தவர்கள். மும்மூர்த்திகளின் அம்சமாக அவதரித்தவர் தத்தாத்திரேயர், சிவனின் அம்சமாக அவதரித்தவர் ஆதிசங்கரர், விஷ்ணுவின் அம்சமாக அவதரித்தவர் ராமானுஜர் என்ற வரிசையில் ஆஞ்சநேயரின் அம்சமாக அவதரித்தவர்தான் இந்த நீப் கரோலி பாபா. உத்தரப்பிரதேசத்தின் ஃபிரோசாபாத் மாவட்டத்தில் அக்பர்பூர் எனும் கிராமத்தில் ஒரு ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்தவர் பாபா. இவர் அவதரித்தது 1900ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் சுக்லபட்சத்தில் வரும் அஷ்டமி திதியில். பாபாவின் தந்தை ஸ்ரீ துர்கப்பிரசாத் சர்மா, தாயார் ஸ்ரீமதி கௌசல்யா தேவி. இவர் பிறந்த வேலையை குறித்து கொண்ட தந்தை துர்கப்பிரசாத் தன் நண்பர்களுடன் சென்று திறமை வாய்ந்த சோதிடர்களிடம் காட்டினார். குழந்தை புகழ் மிக்கவனாகவும் எல்லோராலும் வணங்கப்படுபவனாகவும் திகழ்வான், பொருளுக்கு பஞ்சமே இல்லாமல் வாழ்வான் என்று ஜோதிடர் கூறியதை கேட்டு அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். பிற்காலத்தில் இந்த நிலையை அடையப் போகும் பாபாவின் குழந்தை பருவம் அவ்வளவு இனிமையாக இல்லை. இவருக்கு 8 வயது இருக்கும்போதே தாய் இறைவனடி சேர்ந்து விட்டார். அக்காலத்தில் குழந்தை திருமணம் என்பது இயல்பான ஒன்று. 10-12 வயது இருக்கும்போதே திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். அதே போலத்தான் பாபாவிற்கு 12 வயது இருக்கும்போது சுப்ஸ்ரீராம் பேட்டி என்ற சிறுமியை திருமணம் செய்து வைத்தார்கள். முன்பெல்லாம் ஒரு குரு தன் சிஷ்யனுக்கு தீட்சை கொடுப்பதற்கு முன் அவரின் உறுதியை தெரிந்து கொள்ள 12 வருடங்கள் ஏதாவது சக்திமிக்க இடத்துக்கு சென்று சாதனாவில் ஈடுபடுமாறு கூறிவிடுவார். அந்த சிஷ்யரும் காசி, கேதார், இமயமலை, வெள்ளியங்கிரி மலை போன்ற தலங்களுக்கு சென்று 12 ஆண்டுகள் சாதனையில் ஈடுபட்டு பின் தன் குருவிடம் திரும்புவார். இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் கும்பமேளா என்றும் சொல்லப்படுவதுண்டு. அவ்வாறு சாதனாவில் ஈடுபட்டிருந்த சாதகர் கும்பமேளாவில் நீராடி தன் சாதனா காலத்தை முடித்துக் கொள்வார். எதற்காக இந்த கருத்து இங்கே சொல்லப்படுகிறது என்றால், பாபா திருமணம் செய்து கொண்ட சில நாட்களிலேயே யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் தன் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். பின்னர் அவ்வூர் மக்கள் அவரை கண்டது சுமார் 12 வருடங்கள் கழித்துத்தான். இது ஒரு சாதகரின் சாதனா காலம். அதற்கு ஏற்றாற்போல யார் சொல்லி சென்றார், எங்கு சென்றார் போன்ற தகவல்கள் அவ்வளவாக எங்கும் பதியப்படவில்லை. இருந்தும் சில பக்தர்கள் கூறியதன் அடிப்படையில் முதலில் ராஜஸ்தான் சென்றவர் அங்கிருந்து குஜராத் மாநிலம் ராஜ்கோட் சென்று ஒரு ஆசிரமத்தில் தங்கி சேவை செய்து வந்துள்ளார். அச்சிறு வயதில் அவருக்கு இருந்த பக்தியை கண்ட அந்த ஆசிரமத்தின் மடாதிபதி பாபாவை அடுத்த மடாதிபதியாக அறிவித்தார். மடாதிபதியின் இந்த முடிவால் ஆசிரமத்தின் சக ஊழியர்கள் சிலர் மகிழ்ச்சியடையவில்லை. சர்ச்சை ஏற்படாமல் இருக்க பாபா அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். அதன் பிறகு அவர் குஜராத் மாநிலத்தின் மோர்பி மாவட்டத்தின் பவானியா கிராமத்தை அடைந்துள்ளார். அங்கு ராமாபாய் ஆசிரமத்துக்கு அருகில் உள்ள குளத்தில் தங்கி தனது சாதனையை தொடர்ந்தார். குளத்தின் கரையில் அமர்ந்து மணிக்கணக்கில் தியானம் செய்வார். இதை கண்ட அப்பகுதி மக்கள் பாபாவை தலயா பாபா என்று அழைக்க ஆரம்பித்தனர். தலயா என்றால் குளம் என்று அர்த்தம். அங்கு தன்னை சுற்றி கூட்டம் கூடுவதை விரும்பாதவர் பவானியாவை விட்டு வெளியேறி உத்தரப்பிரதேசத்தின் பருகாபாத் மாவட்டத்தில் உள்ள நீப் கரோரி என்ற கிராமத்தை அடைந்தார். அதனால் வரை தேசாந்திரியாக ஊர் விட்டு ஊராக பயணம் செய்து வந்தவர் நீப் கரோரி கிராமத்துக்கு வந்தபின் சிறிது ஓய்வெடுக்க அங்கேயே தங்கினார். பாபாவின் பேச்சில் ஆன்மீகத்தை உணர்ந்த அவ்வூர் மக்கள் அவரை நன்றாக பார்த்து கொண்டனர். தங்களின் கஷ்டங்களை பாபாவிடம் கூறி ஆசி பெறுவர். அப்போது பாபா கூறும் வாக்கு அப்படியே பலிக்க ஆரம்பித்தது. எனவே பாபாவை தங்களோடு தங்குமாறு மன்றாடி கேட்டுக்கொண்டு அவர் தொந்தரவில்லாமல் தியானம் செய்வதற்கு பூமிக்கு அடியில் குகை போன்ற ஒரு நிலவரையை கட்டி கொடுத்துள்ளனர். அதில் அவர் நாள் முழுவதும் ஆன்மீக பயிற்சியில் மூழ்கியிருப்பார். இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கு கூட அவர் வெளியே வருவதை யாரும் பார்த்ததில்லை. இரவின் இருளில்தான் அவர் வெளியே வருவார். பின்னர் கோவர்தன் என்ற பக்தருக்கு சொந்தமான நிலத்தில், அதாவது பழைய குகையிலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் மற்றொரு புதிய குகையை கட்டி கொடுத்தனர். அந்த குகை இப்போதும் உள்ளது. பாபா இந்த குகையின் கூரையில் ஒரு ஹனுமன் கோவிலை கட்டினார். அந்த கோவிலின் விக்கிரக பிரதிஷ்டை தினத்தில் அதுவரை கௌபீனம் மட்டுமே உடுத்தி நீண்ட தலைமுடியோடு இருந்தவர் தனது நீண்ட முடியை நீக்கி மொட்டையடித்து இடுப்பு துணிக்கு பதிலாக நீண்ட பருத்தி வேட்டியை அணியத் துவங்கினார். புதிய குகைக்கு சென்ற பிறகு பாபா கிராமவாசிகளுடன் அதிகம் பழகத் தொடங்கினார். அவர் தனது வயதுக்குட்பட்ட இளைஞர்களுடன் நட்புறவை வளர்த்துக் கொண்டார். அவர்களின் விளையாட்டுகளில் அடிக்கடி பங்கேற்பார். அவருடைய வியக்கத்தக்க செயல்களின் தனித்தன்மையைக் கண்டு அவர்கள் மிகவும் பிரமிப்படைவார்கள்.
கண்ணாமூச்சி விளையாடும் போது காட்டில் எங்கு மறைந்திருந்தாலும் அவர்களை பாபா எளிதில் கண்டுபிடித்து விடுவார். ஆனால் அவரது முறை வரும்போது அவரை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. யார் கண்ணுக்கும் புலப்படாமல் மறைந்து போவார் என்றுதான் சொல்ல வேண்டும். தரையில் ஓடிப்பிடித்து விளையாடுவது போல மரத்தில் ஓடிப்பிடித்து விளையாடுவார்கள். அவர் ஒரு மரத்தின் உச்சியில் இருப்பதை பார்த்து அந்த மரத்தின் உச்சியை அடைந்து பார்த்தால் அவர் அடுத்த மரத்தின் உச்சியில் இருப்பார். இத்தனைக்கும் அவர் இந்த மரத்தில் இருந்து அடுத்த மரத்துக்கு தாவியதை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். கிராமத்தில் உள்ள குளத்தில் நீராடும் போது பாபா தண்ணீருக்கு அடியில் மறைந்து கொண்டு நீண்ட நேரம் கழித்தே வெளியே வருவார். இந்த செயல்கள் அனைத்தும் மற்றவர்களுக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது. ஒரு சாமானிய மனிதர் செய்ய முடியாத பல லீலைகளை பாபா நடத்தி கொண்டிருந்துள்ளார். இதனால் பாபா மீது அப்பகுதி மக்களுக்கு மேலும் ஈர்ப்பு உண்டானது. பலர் அவரின் தீவிர பக்தரானார்கள். அப்படிப்பட்ட பக்தர்களின் ஒருவர் பெயர் கோபால். பரம ஏழையான அவர் பறவைகளை பிடித்து விற்பதை தொழிலாக செய்து வந்தார். தினமும் பாபாவை தரிசித்துவிட்டு செல்வார். தன்னிடம் இருக்கும் சொற்ப பணத்தின் மூலம் பாபாவிற்கு பழங்களும் பாலும் கொண்டு வந்து கொடுப்பார். தன்னை காண வரும் பக்தர்கள் தன் அனுமதி இல்லாமல் யாரும் தன் குகைக்குள் வரக்கூடாது என உத்தரவிட்டிருந்தார் பாபா. இந்த உத்தரவை மறந்த கோபால் பாபாவிற்கு கொண்டு வந்த பாலை கொடுப்பதற்கு பாபாவின் அனுமதி கேட்காமல் குகைக்குள் சென்று விட்டார். அங்கு அவர் கண்ட காட்சி அவர் உடலில் இருந்து உயிர் வெளியே சென்று பின் வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். பாபா ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருக்க அவரது உடலில் பல நாகப்பாம்புகள் சுற்றி சாட்சாத் அந்த சிவபெருமான் போல அமர்ந்திருக்கிறார். இந்த காட்சியை கண்ட கோபால் வெளவெளத்து போய் கையில் இருந்த பாலை கீழே போட்டுவிட்டு குகைக்கு வெளியில் ஓடி மயங்கி விழுந்து விட்டார். உடனே தன் தியானத்தில் இருந்து எழுந்த பாபா வெளியில் வந்து கோபாலை தூக்கி தன் மடியில் வைத்துக்கொண்டு, இதற்குத்தான் என் அனுமதியில்லாமல் யாரும் உள்ளே வர வேண்டாம் என்று கூறியிருந்தேன் என்றார். பின் மெல்ல கோபாலின் தலையை தடவிக் கொடுத்தார். பாபாவின் ஸ்பரிச தீண்டல் கோபாலை சுய நினைவுக்கு அழைத்து வந்தது. பாபா நடத்திய லீலைகளில் ஒன்றை அக்கிராமத்தினர் என்றும் மறப்பதில்லை. ஒருமுறை பாபாவுக்கு யாரும் உணவு கொண்டு வந்து கொடுக்கவில்லை. மிகவும் பதட்டமடைந்தவர் ஹனுமான் சிலையை நோக்கி, என்னை இப்படி பட்டினி போட்டு கொன்றுவிடப் போகிறாயா என்று கேட்க, அடுத்த சில நிமிடங்களில் யாரோ சில பக்தர்கள் கையில் தட்டில் பால், பழம், உணவு போன்றவற்றை கொண்டு வந்து பாபாவுக்கு படைத்தனர். கிராமத்தினர்களை பொறுத்தவரை அவர் ஆஞ்சநேயரை திட்டுவதற்கு அவர் ஒன்றும் ஆஞ்சநேய பக்தர் அல்ல, அவரே ஆஞ்சநேயர்தான் என்று கூறுவர். ஏகாதசி மற்றும் பௌர்ணமி தினங்களில் பாபா கங்கைக்கு சென்று நீராடுவது வழக்கம். அப்படி ஒரு நாள் பாபா கோபால் மற்றும் மற்றொரு இஸ்லாமிய பக்தரோடு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் செல்ல வேண்டிய ட்ரெயின் இவர்கள் ஒரு 200 மீட்டர் இடைவெளி இருக்கும்போது புறப்பட்டு விட்டது. கோபாலும் மற்ற பக்தரும் ஐயோ ட்ரெயினை தவறவிட்டு விட்டோம் என்று நினைக்க அடுத்த நொடி ட்ரெயின் நின்று விட்டது. பாபா நடந்து சென்று ட்ரெயினில் ஏறி அமர்ந்த பின்தான் ட்ரெயின் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தது. அச்சமயத்திலெல்லாம் பாபாவை யாருக்கும் அவ்வளவாக தெரியாது. நிச்சயமாக ட்ரெயின் டிரைவர் இவர்கள் வருவதை பார்த்து வண்டியை நிறுத்தி இருக்க வாய்ப்பும் இல்லை. இருந்தும் அன்று அங்கு அப்படி நடந்தது. உடன் வந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் இந்த நிகழ்வு அப்பகுதி முழுவதும் பரவியது. பல வருடங்களுக்கு பின்னர் அக்கிராமத்தினரின் வேண்டுகோளை ஏற்று இச்சம்பவத்தை நினைவுபடுத்தும் விதமாக இந்திய அரசு அங்கே ஒரு ரயில் நிலையத்தை ஏற்படுத்தி அதற்கு பாபா லக்ஷ்மணதாஸ் ரயில் நிறுத்தம் என்று பெயர் வைத்தனர். அந்த ரயில் நிறுத்தம் இன்றும் உள்ளது. அந்த பகுதி மக்கள் பாபாவை அதுவரை லக்ஷ்மணதாஸ் பாபா என்றுதான் அழைத்துள்ளார்கள். அதனால்தான் அந்த ரயில் நிலையத்திற்கு அந்த பெயர் வைக்கப்பட்டது. தலையா பாபா, லக்ஷ்மணதாஸ் பாபா என்று பல பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்தவர் நீம் கரோலி பாபா என்று எல்லோராலும் அழைக்கப்பட காரணமான நிகழ்வு மிக சுவாரஸ்யமானது. ஒருமுறை பாபா நீப் கரோலியில் இருந்து வருகாபாத் ரயிலின் முதல் வகுப்பு பெட்டியில் சென்று கொண்டிருந்தார். அவரது சாது மாதிரியான தோற்றத்தை பார்த்த ஒரு ஆங்கிலோ இந்தியன் கண்டக்டர் அவரை அடுத்த ஸ்டேஷனில் இறங்கச் சொல்லிவிட்டார். பாபாவும் எதுவும் பேசாமல் இறங்கி நடைமேடையில் அமர்ந்தார். ரயில் புறப்படட்டும் என்று கண்டக்டர் பச்சை கொடியை அசைத்தார். ஆனால் ரயில் நகலவில்லை. நிலைய ஊழியர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் ரயில் நகலவில்லை. இந்த போராட்டத்தில் ரயில் 2 மணி நேரம் ஸ்தம்பித்து நின்றது. இயந்திர குறைபாடு எதுவும் காணப்படாததால் கண்டக்டரால் மேலதிகாரிகளிடம் சிக்கலை விளக்க முடியவில்லை. உண்மையில் இன்ஜின் இயங்கிக் கொண்டுதான் இருந்தது. ஆனால் சக்கரங்கள் மட்டும் நகரவில்லை. ரயிலின் அனைத்து பெட்டிகளும் முழுமையாக சோதனை செய்யப்பட்டும் எங்கு எந்த தவறு என்று யாருக்கும் தெரியவில்லை. அதிகாரிகள் பிரச்சினை குறித்து ஆலோசித்துக் கொண்டிருந்த போது பாபாவை நன்கு அறிந்த சில ரயில்வே ஊழியர்கள் ரயிலை நகர்த்துமாறு பாபாவிடம் ஜாடையில் கேட்டனர். பாபாவோ
நீங்கள் இறங்க சொன்னீர்கள், நான் இறங்கிவிட்டேன். இப்போது ரயிலை கிளப்ப என்னிடம் கேட்கிறீர்கள் என்று சொல்ல, உங்களிடம்தான் டிக்கெட் இல்லையே பாபா என்றார் அந்த ஊழியர். அப்போது பாபா தன்னிடம் இருந்த முதல் வகுப்பு டிக்கெட்டுகளை காண்பித்தார். அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். பிறகு எல்லோரும் மன்னிப்பு கேட்டு பாபாவை ரயிலில் ஏறி அமர வைத்தனர். அடுத்த நொடி ரயில் புறப்பட்டது. பாபாவின் சக்திதான் ட்ரெயினை நகலவிடாமல் செய்துள்ளது என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். அப்போதிருந்து நீப் கரோரி கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதால் நீப் கரோலி பாபா என்று பிரபலமானார்.